Hi friends, welcome to One Cafeteria. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபலூடா ரெசிபி பார்க்க போறோம். இதில் ஆட் பண்ற ஒவ்வொரு இன்கிரிடியன்ட்ஸும் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம்ங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்து ஃபைனலா ஒரு சூப்பரான ஃபலூடா ரெடி பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணல அப்படினா Subscribe பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம ஃபலூடா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபலூடா நூடுல்ஸ் அப்படினு சொல்லிட்டு தனியா கிடைக்கும். அதை எப்படி நார்மலா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படினா கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணீர்ல கரைச்சு அதை நம்ம panல ஊத்தி நல்லா களி மாதிரி கிண்டி ஒரு thick consistency வரும். அதை இடியாப்ப உலக்குல போட்டு ஒரு பவுல்ல ஐஸ் கியூப்ஸ் ஃபில் பண்ணி அதில் பிழிஞ்சோம் அப்படினா ஒரு நூடுல்ஸ் மாதிரி அந்த இடியாப்பம் மாதிரி நமக்கு கிடைக்கும். அதை தான் ஃபலூடா நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரைஸ் வெர்மிசெல்லி இல்லாட்டி நார்மலாக நம்ம பாயசம் சேமியா உப்புமா அது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த சேமியா கூட இந்த மாதிரி சுடுதண்ணியில் நல்லா 5 to 10 minutes கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அதை கூட இந்த மாதிரி ஃபலூடா நூடுல்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சப்ஜா சீட் எடுக்கணும். அதை வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு 5 minutesல நல்லா ஊறிடும். இப்போது நம்ம அந்த ஃபலூடா போடுறதுக்கான ஜெல்லி ரெடி பண்ணணும். அதுக்காக ஜெலட்டின் பவுடர் கொஞ்சம் எடுத்து அதை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு இப்போது ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுறேன். நான் 3 கலர் ரெடி பண்ண போகிறேன். அதனால் அதுக்கேற்ற அளவு ஜெலட்டின் பவுடர் அதுக்கேற்ற அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ அளவு அந்த பவுலில் எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவு ஈக்குவலாக பிரித்து ஊற்றிக்கோங்க. இதில் ஆட் பண்ணுற ஒவ்வொரு பொருளோட மெஷர்மெண்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போது இந்த பவுல் ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து க்ரீன் கலர், அடுத்து எல்லோ கலர் ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஃப்ரீசரில் 1 hour வச்சா போதும். நல்லா ஜெல்லி மாதிரி நல்லா ஃபார்ம் ஆயிரும். இதை பவுலில் இருந்து பிரித்து எடுக்கிறதுக்காக ஒரு நைஃப் யூஸ் பண்ணி நல்லா சுற்றி எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட ஜெல்லியும் ரெடி ஆயிடுச்சு. ஃபலூடா சேவ் ரெடி ஆயிடுச்சு. சப்ஜா சீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம மிக்சிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபலூடா சேவ் ஆட் பண்ணிவிட்டு அதில் காய்ச்சி ஆற வச்ச பால், அந்த பாலில் சுகர் போட்டு காய்ச்சிட்டேன். நல்லா க்ரீமியாக எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்காமல் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபலூடா சேவ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பால் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த கலர் ஜெல்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். மேலே சப்ஜா சீட் ஆட் பண்ணிக்கலாம். சப்ஜா சீட் உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும். சப்ஜா சீடில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம ஹோம்மேட் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணியாச்சு. நம்மளோட சுவையான ஃபலூடா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். மேலே கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு தனி ஃப்ளேவர் தரும். அதுக்காக தான். இது இல்லாட்டி ஆட் பண்ண தேவையில்லை, ஒரு ஆப்ஷனல் தான். இப்போ அதே மாதிரி இன்னொரு கிளாஸும் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபலூடா சேவ், அதுக்கடுத்து நம்ம காய்ச்சி ஆற வச்ச அந்த திக்கான பால் ஆட் பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜெல்லிஸ் ஆட் பண்ணணும். இந்த ரோஸ் எசன்ஸ் ஃபைனலாகவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பால் ஆட் பண்ணிட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். இப்போது கலர் ஜெல்லிஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சப்ஜா சீட் அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் வச்சாச்சு அப்படின்னா நம்மளோட சூப்பரான ராயல் ஃபலூடா ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வச்சாச்சு. சூப்பராக ஃபலூடா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் போய் நிறைய காசு கொடுத்து இந்த மாதிரி ஃபலூடா சாப்பிட்றத விட வீட்டில் ரொம்ப ஹெல்த்தியாக ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் நம்ம தேடி பிடிச்சி வாங்கி சூப்பராக ஒரு ஃபலூடா ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இந்த பொருள்லாம் நம்ம தேடி பிடிச்சி வாங்கணும். வாங்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக வீட்டிலே சூப்பராக ஃபலூடா செஞ்சிடலாம். வெளியே அவ்வளோ காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.